பாருங்கள். இந்த சிற்பம் வந்து ஒரு புகழ் வாய்ந்த சிற்பம். நிறையா பேர் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் கீழப்பள்ளியூர் கிராமத்தில் ஒரு பாறையில் வந்து செதுக்கியிருக்காங்க. இவர் வந்து உலகநாதர், இவர் வந்து உலகம்மை. இவங்க 2 பேர் வந்து உட்கார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் வந்து இந்த சிற்பம் வடிக்கப்பட்ட பாறை வந்து நேர்கோட்டில் தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் உடைய குரோபமும் நேர்கோட்டில் இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சிலையை பார்த்தீங்கன்னா, சிவன்ற உலகநாதர் வந்து அவருடைய காலடிகள் வந்து இந்த நிலையில் அமைதியான முறையில் இருக்கும். ஆனால் அம்மனுடைய சிலை பார்த்தீங்கன்னா ஆளுமை தன்மையோட இருக்கும். இது எந்த இடத்துல இல்லாத ஒரு சிற்பம். இது மாதிரி ஆளுமை தன்மையோட இருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஒரு பெண் வந்து இது மாதிரி ஆளுமை தன்மையோட இருக்கிறதுக்கு ஒரு ஆண் சம்மதித்த இடம் என்று கூட இதை வந்து நம்ம வந்து அழகாக சொல்லலாம். இப்போ இந்த சிவன் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முத்திரை இருக்கும். இதை வந்து பாபா சினிமாவில் வந்து பாபா படத்தில் வர முத்திரைன்னு சொல்லுவாங்க. பாபா முத்திரைக்கெல்லாம் முற்பட்ட முத்திரை. இந்த முத்திரை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிற்பம் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டிலே செதுக்கப்பட்ட சிற்பம். அப்படின்னா சிவனுடைய சிற்பம் அப்படின்னா சிவனுடைய இதுதான் சொல்லணுமே ஒழிய பாபா முத்திரைன்னு சொல்ல முடியாது. சிவன் முத்திரை அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய தலையில் வந்து கங்கை நதியும் நாகமும் இருக்கும். ஆனால் இவருடைய தலையில் கங்கை நதி இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாகம் மட்டும்தான் இருக்கும். அப்போ கங்கை வந்து இவர் திருமணம் செய்வதற்கு முன்னாடியே இது செதுக்கப்பட்ட சிற்பம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா உலகம்மை கையில் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 விளக்கு இருக்கும். இந்த சைடில் வந்து தாமரை மலர் வந்து இருக்கும். விளக்குன்றது வந்து இதை குறிக்கிறது, மங்களத்தை குறிக்கக்கூடியது. இந்த 2 சைடும் அம்மன் பக்கத்தில் இருக்கும். இது வந்து வளமையை குறிக்கிறது. வளமை வந்து என்ன குறிக்கும் அப்படின்னா, நம்ம பிரம்மா வந்து தாமரை மலரில் தான் உட்காந்துருப்பாரு, சரஸ்வதியும் அதில் தான் உட்காந்துருப்பாங்க, லட்சுமியும் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அதாவது செல்வமே, படைப்பு, கல்வி எல்லாமே வந்து வளமையை தரக்கூடியது. ஸோ வளமையை குறிக்கக்கூடியது வந்து அம்மன் கையில் இயக்கக்கூடிய அம்மன் கையில் இருக்கிறத வந்து சொல்லக்கூடிய இந்த சிற்பம். மேலும் இதை பற்றிய ரகசியங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா அம்மன் ஆகிய நம்ம உலகமையே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சிவனை வந்து இந்த கை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி இருக்கும். சிவனை தியானித்து உன்னுடைய ரகசியங்கள், பரம்பொருள் ரகசியங்கள், சூட்சுமம் எல்லாமே இவரை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. பாறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாறைகள் இதில் வந்து வர்ணத்தால் சித்திரங்கள்லாம் நிறையா வரைஞ்சிருப்பாங்க. இந்த பாறைகள் வந்து நிறையா சினிமா ஷூட்டிங்கில் வந்து நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க. அந்நியன், கடைக்குட்டி சிங்கம், ரோஜா போன்ற நிறையா சினிமா துறை சம்மந்தப்பட்ட இதில் வந்து இந்த பாறைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் வந்து இந்த ரஜினி வர்ணம் பூச்சின அந்த சித்திரத்துக்கு பின்னாடி தான் அந்த உலகநாதரும் உலகம்மையும் சிற்பம் இருக்குது. இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்றது வந்து நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அப்போது இது வந்து சினிமா சம்மந்தப்பட்ட இடம்னாலே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு செல்கிறாங்க. ஒரு சுற்றுலா தலமாக வச்சுருக்காங்கன்றது தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்போது நம்ம இது ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இடம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மையை நம்ம வந்து வழிபடுறதன் மூலம் பிரபஞ்சமே வந்து உலகநாதர், உலகமைக்குள்ளே தான் அடக்கம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இந்த உலகமே நம்மளுடைய கடவுளுக்குள்ள அடக்கம், அவருக்குள்ள நம்ம அடக்கம், எல்லாம் அவருக்குள்ள அடக்கம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆன்மீக வழிபாட்டு தலமாக கூடிய சீக்கிரத்தில் அது உருவாகினா அனைவருக்கும் நல்லது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.